நாட்டை உலுக்கும் பேரிடர். அனுர அரசுக்கு எதிராக குற்றவியல் வழக்கு. நாட்டில் இதுவரை 390 பேர் உயிரிழப்பு, 367 பேர் மாயம். 15 அடிக்கு மேல் பாய்ந்தோடிய வெள்ளம், 3 கிராமங்கள் முற்றாக அழிந்த சோகம். நீடிக்கும் சிவப்பு அறிவிப்பு. அறிகுறிகளை கண்டால் உடனடியாக வெளியேறுமாறு அறிவித்தல். மட்டக்களப்பில் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசை. மாவட்ட அரசாங்க அதிபர் வெளியிட்ட அறிவித்தல். வட்டுவாகல் பாலம் பாரிய உடைப்பெடுப்பு, முற்றாக முடங்கிய போக்குவரத்து. பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. சிலாபம் வைத்தியசாலை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக மூடல். ஜாலில் பரவும் எலிக்காய்ச்சல், அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். இலங்கையில் தற்போதைய பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்திற்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. நேற்று ஊடகங்களுக்கு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். குறித்த பேரிடர் நிலைமை 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை போலவே தீவிரமான சம்பவம் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ராஜபக்சர்களை நாட்டை திவாலாக்கியதற்காக அவர்கள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனை போலவே தற்போதைய அரசாங்கத்திற்கும் எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம், ஏனெனில் பேரழிவில் இறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர்கள் பொறுப்பு என்று அவர் தெரிவித்தார். பேரழிவுகள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாக வழக்கு தொடரப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் அறிவித்துள்ளார். நாட்டில் தேத்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 390 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 352 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் நேற்று இரவு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 3,82,651 குடும்பங்களைச் சேர்ந்த 1,33,73,899 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 432 வீடுகள் முழுமையாகவும் 16,688 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 1,368 பாதுகாப்பு முகாம்களில் 57,790 குடும்பங்களைச் சேர்ந்த 2,04,597 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெதிரோயா பெருக்கெடுத்து 15 அடிக்கு மேல் வெள்ளம் பாய்ந்ததில் பிங்கிரிய, வெள்ளங்கிரிய, மோளெலிய கிராமங்கள் முற்றாக அழிந்து போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கிராமத்தவர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், இவ்வாறான வெள்ளப்பெருக்கை எமது வாழ்க்கையில் கண்டதில்லை. சாதாரண மழைக்கு தெதிரோயாவில் 3 தொடக்கம் 5 அடிக்கு வெள்ளம் வருவது வழமையாகும். இது 15 அடிக்கு மேல் நீர் பாய்ந்தோடியது. வீட்டில் இருந்த எந்த ஒரு பொருட்களையும் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. நான் கஷ்டப்பட்டு வாங்கிய சைக்கிள் கூட இன்றில்லை. உடுத்திய உடையுடன் தான் இருக்கிறேன். வாழ்வாதாரத்துக்கு வளர்த்த ஆடு மாடுகள் அனைத்தும் அழிந்து போயுள்ளன. விவசாய நிலங்கள் அழிந்துள்ள நிலையில் இனி ஒன்றும் செய்து கொள்ள முடியாத கடுமையான நிலைமைக்கு முகம் கொடுத்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் எப்படி வாழ்வது என தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வரை மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த மக்கள் தொடர்ந்தும் முகாம்களிலேயே தங்கியிருக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். 7 மாவட்டங்களில் உள்ள 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல்களும் வெளியேறுவதற்கான சிவப்பு அறிவித்தலும் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் அதிக மழை பெய்த அனைத்து பகுதிகளிலும் நிலம் நீரால் நிரம்பியுள்ளதால் அடுத்த சில நாட்களில் கூட மண் சரிவு பாறைகள் உருண்டு விழுதல் அல்லது மண்மேடுகள் இடிந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலத்திலிருந்து வினோத சத்தங்கள் அல்லது நீரூற்றுகள் தோன்றுதல் மற்றும் மறைதல் போன்ற அறிகுறிகளை கண்டால் உடனடியாக அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு, பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதிய அளவு பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாகவும் பொதுமக்கள் தேவையில்லாது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நின்று செயற்கையான தட்டுப்பாடை ஏற்படுத்த வேண்டாம் என மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், மாவட்டத்தில் நாளாந்தம் 1,65,000 லிட்டர் எரிபொருள் தேவை இருந்த போதும் கையிருப்பில் இருந்து இதுவரை 2,50,000 லிட்டர் விநியோகித்துள்ளன. இதேவேளை 18,000 லிட்டர் விநியோகிக்க தயாராக இருக்கின்றனர். 6,500 லிட்டர் கொள்வனவு கொண்ட 35 பவுசர்கள் இருக்கின்றன. அவைகள் கொள்வனவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நாளாந்தம் 3,000 லிட்டர் மட்டும் 3,000 லிட்டர் மட்டும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆனால் இன்று மாலை 6,000 லிட்டர் முடிவடைந்துள்ளது. எனவே இது தேவையில்லாத கொள்வனவு செய்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொள்வனவு செய்த பெட்ரோல் பவுசர்கள் நாளை மட்டக்களப்பை வந்தடையும். அப்போது நாளைக்கு பெட்ரோல் வாங்குவதற்கு ஆள் இல்லாத நிலை ஏற்படும். தேவையில்லாமல் பதட்டப்பட வேண்டாம். அவ்வாறான பதட்டப்பட்டு பெட்ரோலை கொள்வனவு செய்து பதுக்கும் போது அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு பெட்ரோல் கிடைக்காத நிலை ஏற்படும். எனவே செயற்கை தட்டுப்பாட்டை பொதுமக்கள் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் 2 இடங்களில் உடைந்துள்ளதாக மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு நந்திக்கடல் ஊடாக அமைந்துள்ள இந்த பாலம் முல்லைத்தீவு நகரத்தை அடைவதற்கு முக்கிய நுழைவாயில் பாதையாகும். முல்லைத்தீவில் இருந்து பரந்தன் வரையான வீதியில் நந்திக்கடல் ஊடாக அமைந்துள்ள பாலத்தில் 2 பகுதிகள் உடைந்ததன் காரணமாக பாலத்தின் ஊடாக அனைத்து போக்குவரத்து நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக நேற்று போக்குவரத்துக்கு மூடப்பட்ட வீதிகளின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை வீதி அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. நாட்டில் பல்வேறு பகுதிகளை பாதிக்கும் வெள்ளம், நிலச்சரிவுகள், பாறை சரிவுகள் மற்றும் பிற பேரிடர் தொடர்பான ஆபத்துகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்த மூடல்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி கிழக்கு மாகாணத்தில் 8 சாலைகள், மத்திய மாகாணத்தில் 15, ஊவா மாகாணத்தில் 11, வடமத்திய மாகாணத்தில் 5, சப்ரகமோ மாகாணத்தில் 10, வடமேற்கு மாகாணத்தில் 10, வடக்கு மாகாணத்தில் 12 மற்றும் வடக்கு மாகாணத்தில் 38 சாலைகள் மூடலை எதிர்கொண்டுள்ளன. முழு தேசமும் பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொள்ள ஒன்றுபட்டுள்ள இந்த நேரத்தில் தவறான மற்றும் நெறிமுறையற்ற செய்திகளை பரப்புபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடையே அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் செய்திகள் பரப்பப்படுவது தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறையிடம் ஏற்கனவே பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த முறைப்பாடுகள் குறித்து கணினி குற்றப்பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். முப்படை தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். பேரிடருக்கு பிந்தைய காலகட்டத்தில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கான சேவைகள் மற்றும் பொருட்களை தொடர்ந்து பராமரிப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருந்தாலும் சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை பரப்பும் போக்கை காட்டியுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களிடையே அச்சத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் அறிக்கைகளை வெளியிடுவதும் கடுமையான தவறு என்றும் தவறான தகவல்களை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் போலீசார் செய்தி தொடர்பாளர் வலியுறுத்தினார். எனவே தேசம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய இந்த பேரிடர் சூழ்நிலையில் பொய்யான மற்றும் நெறிமுறையற்ற செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று போலீசார் சார்பாக அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நிவாரண மையங்கள் உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சில குற்றங்கள் குறித்து முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கையின் தண்டனை சட்டத்தின்படி பாலியல் வன்கொடுமை, சட்டவிரோதமாக நுழைதல், திருட்டு மற்றும் கொள்ளை போன்ற குற்றங்களை செய்பவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக முதன்மையாக மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கு அனைத்து குடிமக்களின் கௌரவமான பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இலங்கையில் தற்போதுள்ள வெளிநாட்டவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் பல முக்கியமான மற்றும் அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ASP வூட்லர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏதேனும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா போலீஸ் பிரிவின் பணிப்பாளரை 07185
011-8194 மற்றும் 0112421070 அல்லது கொட்லைன் 1912 மூலம் தொடர்பு கொள்ளலாம். அல்லது விமான நிலைய சுற்றுலா OIC-ஐ 07185960057 மற்றும் விமான நிலைய கடமை OIC-ஐ 07185916440 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கூடுதலாக காவல்துறை தலைவரின் வழிகாட்டுதலின் கீழ் காவல்துறை தலைமையகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் ஒரு சிறப்பு நடவடிக்கை அறை நிறுவப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் அல்லது கவலைகளை புகார் அளிக்க பொதுமக்கள் 071-85-95-884 மற்றும் 071-85-95-883 மற்றும் 071-85-95-882 மற்றும் 071-85-95-881 அல்லது 071-85-95-880 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். கனமழை காரணமாக அனர்த்தத்துக்கு உள்ளான சிலாபம் பொது வைத்தியசாலை மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக மூடப்படும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுமித் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வைத்தியசாலை தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் வைத்தியசாலைக்குள் 5 அடிக்கு மேல் நீர் நிறைந்துள்ளதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கவலைக்கிடமான நிலையில் உள்ள நோயாளிகள் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் கொழும்பு மற்றும் புத்தளம் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஏனைய நோயாளிகள் வெள்ள நீர் ஓரளவு குறைந்த நிலையில் கடற்படை மற்றும் இராணுவத்தின் உதவியுடன் வாரியபுல மற்றும் குருநாகல் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்தார். அத்துடன் வெள்ளம் காரணமாக வைத்தியசாலையில் உள்ள CT ஸ்கேன் இயந்திரம் கூட சேதமடைந்துள்ளதாகவும் வாட்டுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் பல பாரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிட்டதாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். அதன்படி வைத்தியசாலை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் மீண்டும் திறக்க வாய்ப்புள்ளதாகவும் அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று கூற முடியாது என்பதனால் மறு அறிவித்தல் வரும் வரை எந்த ஒரு நோயாளியையும் சிலாபம் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதை தவிர்க்குமாறு வைத்தியசாலை பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் எலிக்காய்ச்சலினால் 2 உயிரிழந்துள்ளனர் எனவும் வெள்ள நீருடன் தொடுகையுடையவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் கடந்த வாரம் எலிக்காய்ச்சல் நோயினால் 2 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. கரவட்டி மற்றும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த வருடமும் யாழ் மாவட்டத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் காலப்பகுதியில் தீவிரமாக பரவிய எலிக்காய்ச்சல் நோயினால் 8 இறப்புகள் ஏற்பட்டிருந்தன. யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைகளுக்கு பின்னரே இந்த நோய் பரவல் ஏற்பட்டுள்ளது. எலிக்காய்ச்சல் நோயானது ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுகின்றது. எலிகள் போன்ற விலங்குகளின் சிறுநீர் மூலம் வெள்ள நீர், வயல் நீர், சேற்று நிலங்களில் இருக்கும் கிருமிகள் சென்றடைகின்றன. மனிதர்கள் வெள்ள நீர், வயல் நிலங்கள் மற்றும் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் போது அவர்களின் தோலில் உள்ள புண்கள் அல்லது காயங்கள் மூலம் கிருமிகள் மனித உடலில் உட்செல்கின்றன. இந்நோய் ஏற்படும் போது கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கடுமையான தலையிடி, இருமல், கண்கள் செந்நிறமாதல், வாந்தி, சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இதனால் மனித உடலில் சிறுநீரகம், சுவாச தொகுதி, இதயம், ஈரல், மூளை போன்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணத்தை ஏற்படுத்தும். இந்த நோயானது பெரும்பாலும் வயல்கள், சேற்று நிலங்களில் பயிர் செய்யும் விவசாயிகள் மத்தியிலும், கடல் நீரேரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மத்தியிலும், வெள்ள நீருடன் தொடுகையில் ஈடுபடுபவர்கள் மத்தியிலும் அதிகம் காணப்படுகின்றன. இந்நோயிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வயல், சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள், கடல் நீரேரிகளில் மீன்பிடிப்பவர்கள் உடலில் காயங்கள் அல்லது புண்கள் இருப்பின் அவற்றை நீர் உட்புகாத வகையில் கட்டுப்போடுதல் வேண்டும். வெள்ள நீர் அல்லது அசுத்தமான நீரில் பணியாற்றும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கால் கைகளுக்கு பாதுகாப்பு அங்கிகளை அணிய வேண்டும். வெள்ள நீரில் அவசியமின்றி விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். வயல்களில் மற்றும் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகளும், கடல் நீரேரிகளில் மீன்பிடி தொழிலாளர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகளும் இந்நோய்க்கான தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகள் அல்லது பொது சுகாதார பரிசோதகரிடம் பெற்றுக் கொள்ளலாம். வெள்ள நீருடன் தொடுகை ஏற்படுத்திக் கொள்பவர்களும் மேற்படி தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளலாம். மேற்படி நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக முதல் 2 நாட்களுக்குள்ளேயே தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் தாமதமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதனாலேயே உயிரிழந்த
உயிரிழப்புகள் ஏற்பட்டன. எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த நோயை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு பணிவுடன் வேண்டுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்.